இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள் வீர் கடலூர் பிப்ரவரி 8 வேப்பூர் பாசார் கடலூர். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே அதிமுக நிர்வாகி கொல்லப்பட்டதற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள சாமநத்தம் பகுதியில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் ஒன்றிய தலைவர் செந்தில் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக குறிப்பிட்டார். செந்தில் அவர்கள் தனது டீ கடையை திறக்க சென்றபோது அங்கு போதையில் இருந்த ஆசாமிகளை இடையூறு செய்யாமல் செல்லுமாறு கூறியதை ஏற்காதவர்கள் அவரை கொடூரமான முறையில் தாக்கி படுகொலை செய்துள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளதாக கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் எந்தவித குற்றத்தை செய்வதற்கும் குற்றவாளிகளுக்கு பயம் என்பது துளி கூட இல்லை என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் திமுக அரசை அடியோடு வீழ்த்துவதே தீர்வு என்று தெரிவித்துள்ளார்.